இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மீது இரக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும். பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி அவசரமாக நாடு திரும்பினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் விமான நிலையத்தில் பிரதமர் ஆலோசனை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29ஆக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம். காஷ்மீரில் ராணுவ உடையில் வந்த 6 தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. AK-47 ரக துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதாக பரபரப்பு தகவல். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு. இத்தாலி மற்றும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 2 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஹரியானாவை சேர்ந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வால் உயிரிழப்பு. 5 நாட்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் தேனிலவு கொண்டாட சென்றபோது நேர்ந்த துயரம். காஷ்மீரின் பகல்காமில் கொடூர தாக்குதல் நடத்திய தீவிரவாதியின் புகைப்படம் வெளியானது. துப்பாக்கி ஏந்தியபடி இருந்த தீவிரவாதியின் புகைப்படம் சுற்றுலா பயணி ஒருவரின் கேமராவில் பதிவானதாக தகவல். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. ஸ்ரீநகரிலிருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான கட்டணம் பன்மடங்கு உயர்வு. ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். காயமடைந்த 3வரும் அனந்த்நாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் கர்நாடகா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு. முதற்கட்டமாக உயிரிழந்த 16 பேரின் பெயர் விவரங்கள் வெளியீடு. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகல்காம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆய்வு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் இராணுவ அதிகாரிகளோடு முக்கிய ஆலோசனை. காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உத்தம்பூரில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கடையடைப்பு போராட்டத்திற்கு கூட்டுக்குழு அழைப்பு விடுத்துள்ளதால் வெறிச்சோடிய சாலைகள். ஆண்களை மட்டுமே குறிவைத்து வேட்டையாடிய தீவிரவாதிகள். தலை, காது, முதுகு என சரம் மாறியாக துப்பாக்கியால் சுட்டதாக தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு தகவல்.
ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரம். மாநில எல்லை மற்றும் வனப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை. காஷ்மீர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பு பொறுப்பேற்பு. மத்திய புலனாய்வு பிரிவினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தகவல். ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் எதிரொலியாக தமிழ்நாடு உளவுத்துறையை முடுக்கிவிட உத்தரவு. சமூக வலைதளங்களில் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் பதிவுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு. காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவ அவசர எண்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரம் இயங்கும் சிறப்பு உதவி மையம் செயல்படும் என்றும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டுள்ள தீவிரவாத தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதிய அரசு உறுதிப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் மீண்டும் நடைபெறாது என்றும் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கண்டனம். இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் முழு ஆதரவு உண்டு என்றும் உறுதி. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தீவிரவாதிகளின் தாக்குதல் கோழைத்தனமானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். கோழைத்தனமான மற்றும் இழிவான வன்முறை செயலை வன்மையாக கண்டிப்பதாக காட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிவு. 1 கிராம் 9015க்கும் 1 சவரன் 72,120 ரூபாய்க்கும் விற்பனை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்த அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம், K. ராஜசேகர் அமர்வு உத்தரவு. தஞ்சாவூர் அருகே விமர்சையாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசிலிருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்கி பரிசுகளை குவிக்கும் காளையர்கள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி அசத்த. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், மும்பை அணிகள் பல பரீட்சை. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். ஸ்பெயினில் இன்று தொடங்குகிறது மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர். ஆல்காரஸ், ஜோகோவிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பரிசு தொகை 79 கோடி என அறிவிப்பு. தனது உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்தி தொடர்பாக நடிகை பவித்ரா லட்சுமி விளக்கம். கடுமையான உடல்நிலை பிரச்சினைக்கு முறையான சிகிச்சை எடுத்து வருவதாக பதிவு.